ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொல்லுகிறதான ஒரு அழகான வேத வார்த்தையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறதே. அவர் தெளிவான ஆணித்தரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் கேட்ட காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவது கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், நாம் கேட்ட காரியத்திலே விசுவாசம் இல்லாமல் இருப்பதனாலே என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது அன்னாள் அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் அவர்கள் என்ன செய்தாங்க? ஆலயத்திலே போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் உண்மையாய் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே போல எலியா தீர்க்கதரிசி அவர்களை பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்றார்? விசுவாசத்தோடு அவர் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், மழை பெய்ய பண்ணும் என்று சொல்லி அவர் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த காரியத்தை அவர்களுக்கு என்ன செய்றாங்க? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் உன்னிப்பாய் வைத்தவர் என்ன செய்ய. அப்ப கேட்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? வாக்கிய பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலோ எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் குறிப்பா சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கேட்ட காரியத்தின் மேலே விசுவாசம் எனக்குள்ள முதலாவது என்ன செய்யப்பட்டிருக்கணும்? உருவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய நாமத்துல இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யல, என் நாமத்துல எதையும் கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய நாமத்தில் நாம் கேட்கிற காரியத்தின் மேலே நான் கேட்கும் போதே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாக்கிய பண்ணினார், இல்லை செய்து முடித்தார், இல்லை செய்து விட்டார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் ஒன்றுதான் அவரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை இல்லை நான் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நான் என்ன செய்ய முடியாது. என்னுடைய புலம்பலினாலேயோ என்னுடைய எந்த காரியத்தினாலும் என்ன செய்ய முடியாது, நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது கேட்பது கிடைக்கும் வரை நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கீதக்காரர் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறா, நான் கேட்பதை நான் எங்க இருந்து நான் கேட்கிறேன்? அவருடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நான் கேட்பது இடம் எது அப்படி சொன்னா, நான் கேட்கிறது இடத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு வைத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆலயத்திலே போய் நான் விசுவாசத்தோடு நான் முழங்கால் படியிட்டு என் தகப்பனுடைய வீட்டுக்குள் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் கேட்டதை பெற்றுக்கொண்டு வெளியே போவேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் தான் நான் கேட்டதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள வைக்குமே தவிர விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தெளிவா நான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லி. அப்ப கேட்டது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே உருவாகட்டும். நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாச தைரியம் உருவாகட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, ஏசப்பா, இந்த வார்த்தைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்டதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை அங்கீகரித்து, ஏசப்பா, அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, கருத்தாய் கேட்கிறார்களோ, அந்த காரியங்களை என் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானோர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.